பொது தும்புத்தடி எதையும் கூட்டாது அனுரவை கடுமையாக விமர்சித்த சுமந்திரன். அர்ஜுனா எம்பிக்கு எதிராக சிஐடியில் குவியும் முறைப்பாடுகள். யாழில் மாவீரர்களுக்காக திறக்கப்பட்டுள்ள நினைவாலயம். மஹிந்தவின் அதிரடி நடவடிக்கை. முன்னைய ஜனாதிபதிகளைப் போல் நானிலை அனுர உறுதி. அனுரவின் சிறந்த திட்டங்கள் ரணில் தரப்பிலிருந்து வந்த ஆதரவு. தமிழ் தேசியம் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நடவடிக்கைகள் எதுவும் தமிழ் மக்களை திருப்திப்படுத்தாது என ஜனாதிபதி சட்டத்தரணி எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், மக்கள் நினைக்கவில்லை அனுர வெல்லுவார் என்று. ஆனால் தற்போது இதற்கு முன்பு தேர்தலில் 3% வாக்கு பெற்ற ஒருவர் இப்போது 42% வாக்கு பெற்றதும் மந்திரவாதி வந்துவிட்டார், இவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார், இவரிடம் கொடுத்து பார்க்கலாம் என அவர்கள் நினைக்கின்றனர். இந்த நிலையில் அவருக்கும் மக்கள் கொஞ்ச காலம் வழங்குவார்கள், மாற்றங்களை கவனிப்பார்கள். அவ்வாறு எந்த மாற்றமும் இல்லாத பட்சத்தில் அவரது பதவியும் பறிக்கப்படும். குறிப்பாக தமிழ் தேசியம் குறித்து அவர் என்ன செய்ய போகின்றார் என்பதை மக்கள் கவனிப்பார்கள். ஆனால் அது தமிழ் மக்களுக்கு திருப்தி அளிக்காது. அத்தோடு இது எங்களுக்கான தற்காலிக பின்னடைவே தவிர விரைவில் இந்த புது தும்புத்தடி எதையும் கூட்டி தள்ளாது என்பதை மக்கள் உணர்வார்கள். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டிய அவசியமில்லை, அனுர நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை தானே. ஜனாதிபதி என்னை தொடர்பு கொண்டு இது தொடர்பாக கேட்டபோதும் நாம் விளக்கம் அளித்து இருந்தேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மீண்டும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாட்டை சிவில் அமைப்புகள் மற்றும் சிங்கள அமைப்புகளின் ஒன்றியம் ஆகிய ஒன்றிணைந்து இன்றைய தினம் சிஐடியில் சமர்ப்பித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் இனவாதத்தை தூண்டும் வகையில் அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட அறிவிப்பு ஒன்று தொடர்பில் விசாரணை ஒன்றை மேற்கொள்வதற்காக கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக நாமல் குமாரவும் இன்றைய தினம் சிஐடியில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். இது தொடர்பில் நாமல் குமார கருத்து தெரிவிக்கையில், ஆவா கும்பல் மக்களை வெட்டி கொன்றுவிட்டு ராணுவ முகாம்களுக்குள் புகுந்து தஞ்சம் கேட்பதாக அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அவர் பிரபாகரனை கடவுளாக கருதுகின்றதாகவும் உண்மை பேசுபவர்களை ராணுவம், காவல்துறை மற்றும் சிஐடியால் கொல்லப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் வடக்கிலும் தெற்கிலும் 2 சட்டங்களை நடைமுறைப்படுத்தி தமிழ் மக்களுக்கு அரசு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்துவதாக அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையின் தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது தொடர்பாக இங்கு அவதானம் செலுத்த வேண்டும் என முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்றைய தினமும் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக சிவில் செயற்பாட்டாளர்கள் குழு ஒன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதிகள் போன்று அதிகாரிகளை அச்சுறுத்தும் நோக்கமோ ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் அவர்களை பொறுப்பு கூற வைப்பதிலோ தனக்கு விருப்பமில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். மாற்றத்திற்கான புதிய அணுகுமுறை சுய ஒழுக்கம் மற்றும் பொறுப்பு கூறலை வளர்ப்பதை உள்ளடக்கியது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் அண்மைய ஆணையின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய தவறினால் அது சுபீட்சமான எதிர்காலத்தில் குடிமக்களின் நம்பிக்கையை இழக்க செய்யும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார். எனவே மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் அரசை கட்டியெழுப்புவதற்கு அரசு அதிகாரிகள் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் அமைச்சராக உத்தியோகபூர்வமாக கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் அதன் பணிப்பாளர்கள் மத்தியில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். யாழில் 1982 கார்த்திகை 27 2009 வைகாசி 18 வரையான காலப்பகுதியில் தாய்மண்ணின் விடியலுக்காய் வித்தாகியவர்களின் விவரங்கள் பெற்றுக்கொள்ள முடிந்த 24,379 வீரர்களின் பெயர்களினை உள்ளடக்கிய கல்லறைகளையும் மற்றும் சில தகவல்களையும் உள்ளடக்கி நினைவாலயம் ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. குறித்த நினைவாலயமானது இன்று மாலை 6 மணிக்கு நல்லூர் தியாக தீபம் நினைவு தூபிக்கு முன்பாக திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் மாவீரர் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் போராளிகள் பங்கேற்க உள்ளனர். கடந்த வருடம் முல்லைத்தீவு மற்றும் நல்லூர் ஆகிய பிரதேசங்களில் அமைக்கப்பட்ட நினைவாலயங்களில் தங்களுடைய பிள்ளைகளின் பெயர்கள் தவறவிடப்பட்டதாக அவர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களால் பதியப்பட்டவர்களின் கல்லறைகளையும் கொண்டுள்ளதாக நினைவாலயம் அமைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பெற்றோர்கள், உறவினர்கள் தங்கள் பிள்ளைகளின் படங்களை வைத்து அஞ்சலி செலுத்தும் வகையிலும் உருவாக்கப்பட்டுள்ளதோடு இதில் கலந்து கொள்ள அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்வைத்துள்ள கொள்கை பிரகடனம் மிக சிறந்தது. நடைமுறைக்கு சாத்தியமான பல திட்டங்களை அவர் முன்வைத்துள்ளார் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிதாபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார். களுத்துறையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், களுத்துறை மாவட்ட மக்களுக்கு இயலுமான வகையில் சேவையாற்றியுள்ளேன். மக்களுடன் மக்களாக ஒன்றிணைந்து செயல்பட்டுள்ளதால் சவால் மிக்க தருணத்திலும் மக்கள் என்னை தெரிவு செய்துள்ளார்கள். எனக்கு ஆதரவளித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்வைத்துள்ள கொள்கை பிரகடனம் சிறந்தது. நடைமுறைக்கு சாத்தியமான பல திட்டங்களை முன்வைத்துள்ளார். நாட்டுக்கு நன்மை பயக்கும் சிறந்த திட்டங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ எனது சகோதரர் போன்றவர் எதிர்க்கட்சியாக செயல்படுவது குறித்து கலந்துரையாடியுள்ளோம். ஆட்சியில் இருப்பதும் எதிர்க்கட்சியில் இருப்பதும் நமக்கு புதியதொரு விடயமல்ல. கட்சியன்ற ரீதியில் வேறுபட்டிருந்த ரணில் விக்ரமசிங்கவுடன் நாட்டுக்காக கைகோர்த்த நாங்கள் நமது அரசியல் கட்சியான பொதுஜன பெரமுனவுடன் மீண்டும் ஒன்றிணைவது பாரியதொரு விடயமல்ல. அரசியலில் நெடுநாள் நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை. நாட்டின் நலன் கருதி அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்குவோம். நாட்டுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்போம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை அரசியலில் புதிய மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தும் முயற்சியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்றத்திற்குள் புதிய கூட்டணி ஒன்றை உருவாக்கும் முயற்சிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதற்கமைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி பின்னர் பிரிந்து சென்ற குழுவினரை மீண்டும் இணைப்பதற்கான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களையும் இந்த குழுவில் சேர்ப்பது குறித்து கட்சி கவனம் செலுத்தி வருவதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினராக நாடாளுமன்றத்தில் செயல்பட உள்ளதாக பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த உறுப்பினர்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவளிப்பதற்கு போதியளவு உறுப்பினர்கள் இருப்பதால் அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்க எதிர்பார்க்கவில்லை என குறிப்பிட்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் எஞ்சியுள்ள 4 தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நியமிக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி பெற்ற தேசிய பட்டியல் எம்பி பதவிகளில் 5 பதவிகளில் ஒரு பதவியே இதுவரை நிரப்பப்பட்டுள்ளது. மீதமுள்ள 4 பதவிகளுக்கு டலஸ் அழகப்பெரும, பேராசிரியர் GL பீரிஸ், இமிடியஸ் பாக்கிர் மார்க்கர், சுஜீவ சேனசிங்க மற்றும் மனோ கணேசன் ஆகியோரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் இருந்து தனது தந்தை லக்ஷ்மன் கிரியல்லவின் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்துராணி கிரியல்ல குற்றம் சுமத்தியுள்ளார். வேட்புமனுவில் அவரது தந்தை கையெழுத்திட்டாலும் இறுதி பட்டியலில் அவரது பெயர் நீக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் கண்டி மாவட்டத்தில் இருந்து 21 வருடங்களாக நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லாத பின்னணியில் தான் பெற்ற வெற்றி மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.